இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்மளுக்கு தொடர்ந்து வேலையாவே இருந்துச்சு. வழக்கம் போல நினைக்கிறது தான் எப்பவுமே செய்ற வேலை தானே அப்படின்ட்டு இல்லங்க. 2, 3 வேலை கொஞ்சம் சேஞ்சஸ் ஆயிடுது. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில எப்பவுமே 5 மணிக்கு தான் எழுந்துப்போம். ஆனா இன்னைக்கு 4 மணிக்கெல்லாம் எழுந்து காலையில பெருமாள் கோயிலுக்கு போணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரின்னு கடகடன்னு காலையில எழுந்து குளிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கோவிலுக்கு தான் போனோம். அங்க போய் பார்த்தீங்கன்னா, பெருமாளை பார்த்தது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. காலையில ரொம்பவே அழகா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்து நம்ம இட்லி கடையில இருக்கிற இட்லி கடை வேலை எல்லாத்தையுமே ஆரம்பிச்சிட்டோம். கடைசியில் நான் தாங்க அடுப்பு பத்த வச்சேன். ரொம்ப நேரம் கழிச்சு தான் அது பத்துச்சு. ரொம்பவே கஷ்டமா இருந்து இருந்தாலுமே டக்கு நாங்க பத்த வச்சு இட்லி கடை ஆரம்பிக்க அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் லேட் ஆனதுனால வடையுமே நான் தான் போட ஆரம்பிச்சிட்டேன். வடை போட்டதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு வர கஸ்டமர்ஸ்க்குலாம் கொடுத்துட்டே இருக்கோம். இந்த கேப்லேயே வந்து குழந்தைங்களுக்கு லஞ்சும் ரெடி பண்ணி கட்டி அவங்களுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ்ல ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். நம்மள வந்து குழந்தைங்க கூடவே அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. சரி இவ்வளோ சீக்கிரமா வந்துட்டு போய் எங்க போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி கேம் சேஞ்சர் படம் வந்திருக்கேன், அதை பார்க்க போகலாம். நம்ம சங்கர் சார் எடுத்த படம் ரொம்பவே வித்தியாசமாகவும் இருக்கும், அதனால பார்க்க போகலான்னு சொல்லிட்டு நான் ஹஸ்பண்ட் மட்டுமே போயிட்டு படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து ஈவினிங் நம்மளோட ரொட்டீன் லைஃப் மறுபடியும் ஆரம்பிச்சது. இந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாவே நம்மளுக்கு வேலையா இருந்தாலுமே நடுவில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷம் தருதுல. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தந்த வீடியோ கலெக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.